ஹலோ பீப்பர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் 2025 ஒரு இந்தோனேஷியன் டிஸ்டோபியன் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக ரீசெண்டாக வெளியாக இருக்கிற த சீஜெட் ஆன் ஹை. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் எட்வின். இவர் ஒரு ஸ்கூல் டீச்சரு. அப்படி எந்த ஸ்கூலில் சார் வேலை பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுவர் சீர்திருத்த பள்ளி, இந்த ஜுவனைல் டிடென்ஷன் சென்டர் இருக்குது இல்லையா, அங்கே தான் நம்மால் சப்ஸ்டியூட் டீச்சராக இப்போ தான் போய் ஜாயின் பண்ணியிருக்காப்புல ஒரு ஸ்கூலில். அங்கே நம்மால் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, இவர் ரொம்ப காமன் கம்போஸ்டாக ரொம்ப சாஃப்டான நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் வேலை பார்க்குற இடம் எப்படி, அங்கே எல்லாருமே 18 வயசுக்கு முன்னாடியே கொள்ளைன்னு எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு உள்ளே வந்த ரகுடு பாய்ஸ். இவங்ககிட்ட போய் நம்மால் என்னத்தை பண்ண, நம்மால் எதை ஹேண்டில் பண்ணாலும் அம்பி மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவார். அவங்க எதுக்கு ரியாக்ட் பண்ணுறதா இருந்தாலும் அன்னியன் மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் எங்கிட்ட ஒத்து வரும். ஆரம்பத்திலேருந்தே அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பசங்களை தவிர வேறு யாரு கூட நம்ம கதாநாயகனுக்கு பெருசாக ஒட்டு வரவே கிடையாது. நம்மளுக்கு எவனை கண்டாலும் பிடிக்க மாட்டேங்குது. ஆனாலும் நான் தான் சொன்னேன், ரொம்ப சாஃப்ட்டு நேச்சர்னு ஓரமாக ஒதுங்கி அமைதியாக போயிடுவாப்புல. அவங்க அதுலேயும் அங்கே ஒரு கேங் ஒன்று இருக்குது. அந்த கேங்குக்கு லீடராக ஒருத்தன் இருக்கிறான். அவன்லாம் நம்ம கதாநாயகனை உயிரோடு விட்டது தான் பெரிய விஷயமே. அந்த அளவுக்கு கதாநாயகனை பார்த்தாலே பயங்கர காண்டாகி போடுறான். அவன் என்ன பண்ணுவேன், நீ என்ன பெரிய வாத்தியானா அப்படிங்கிற லெவலில் தான் அவன் கதாநாயகனை ஹேண்டிலே பண்ணுறான். அப்படி தான் ட்ரீட் பண்ணுறான். இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் எப்பயுமே இந்த ரேசிசம்ங்கிறது, டிஸ்கிரிமினேஷனுங்கிறது இப்படியெல்லாம் எல்லா நாட்டிலையும் இந்த பிரச்சனை உண்டு. இந்த பிரச்சனை இல்லாத நாடே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்தளவுக்கு எல்லா நாட்டிலையும் தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு பிரச்சனை இது. இந்த இனத்துக்கும் இந்த இனத்துக்கும் பிரச்சனை, இந்த ஜாதிக்கு இந்த பிரச்சனை, இந்த மதத்துக்கு இந்த பிரச்சனை, இந்த மனுஷனுக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. ஜப்பான்காரங்களுக்கு கொரியாவை கண்டா பிடிக்காது. அமெரிக்காவுக்குள்ளேயே அந்த நிற பாகுபாடு வேறுபாடுன்னு சொல்லி அதனால் கருப்பர்கள் எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயம். இப்படி நிறைய நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது இல்லையா. அந்த மாதிரி இந்தோனேஷியாலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பிரச்சனை பூதாகரமாக வெடித்தது. என்ன அப்படின்னா, சைனீஸ்காரங்களை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்காது. சைனாக்காரங்களை கண்டாலே, ஏண்டா எங்கள் ஊரில் பஞ்சம் பிழைக்கிற வந்த மாதிரி வந்தீங்க, கடைசியாக இங்கேயே 1-2 தலைமுறை அங்கே பூர்வீகமாக செட்டில் ஆகி இப்போ நீங்கள் எல்லாரும் பயங்கர வலுவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் உங்ககிட்ட கைகட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சீனாக்காரங்களை கண்டாலே வெட்டி வீசுங்கடா அவங்கள அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு குரோதம். யாருக்கு? இந்தோனேஷியன் சிட்டிசன்ஸுக்கு. இப்போ இந்த கதைக்களம் அந்த ஜுவனைல் டிடென்ஷன் சென்டருக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. இப்போ அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய கலோபரம் 25 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் ஊருக்குள்ளே பூதாகரமாக வெடிக்குது. இப்போ எந்த சீனாக்காரனை கண்டாலும் வெட்டி வீசுங்கடா, கொளுத்தி விடுங்கடா அப்படிங்கிற அளவுக்கு கொலவெறியாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தாக்குதல்களை கையில் எடுக்கிறாங்க. வெளியவே இந்த நிலைமை அப்படின்னா, அப்போ அந்த ஸ்கூலுக்குள்ளே எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இதில் பெரிய ட்விஸ்டே என்ன அப்படின்னா, நம்ம கதாநாயகன் ஒரு சைனாக்காரர். அவர் அங்கேருந்து சப்ஸ்டியூட் டீச்சராக உள்ளே வந்தவர். இப்போ நான் சொன்னது தான், ஏண்டா ஊரில் வெளியவே தேடி வெட்டிக்கிட்டு இருக்கோம், உயிரோடு கொளுத்தி விட்டுக்கிட்டு இருக்கோம், உன்னை நீ தனியாக இவ்வளோ பெரிய ஸ்கூலுக்குள்ளே மாட்டிக்கிட்ட, உன்னை விட்டுருவோமாடா அப்படின்னு கொளுத்தி விடுங்கடா அவனை அப்படின்னு நம்ம ஹீரோவை அந்த கும்பலும் சரி, அதனுடைய தலைவன் அந்த வில்லனும் சரி சேர்ந்து சுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கதாநாயகனுக்கு அந்த ஸ்கூலுக்குள்ளே சப்போர்ட் பண்ணுறதுக்கே ஒரு 2-3 பசங்க தான் இவர் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப நல்லபடியாக நடந்துக்கிற டிசிப்ளினான பசங்க ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அந்த 2-3 பேர் தான் நம்ம கதாநாயகனோட காப்பாற்றுறதுக்கு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. மீதி மொத்த ஸ்கூலும் கதாநாயகனுக்கு போட்டு தள்ளுறதுக்காக சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த ஸ்கூலுக்குள்ளேயே. இதுக்கப்புறம் கதாநாயகன் உயிரோடு வெளியே வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது தானே தலைவன் ஜோக்கான்வருடைய படம். நம்மால் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளை மாதிரியே ஒரு ஃபிலிம் கிரிட்டிக்காக தான் இருந்திருக்காப்புல. அவருடைய படங்கள் எல்லாம் அது அவர் க்ரியேட்டிவாக எந்த அளவுக்கு திங்க் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும், எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிற லெவல்லையும் மிரட்டலாக இருக்கும். பொதுவாகவே ஒன்று சைக்காலஜிக்கல் த்ரில்லர் இல்லை ஹாரர் த்ரில்லர் தான் நம்மால் எடுப்பாப்புல. மோஸ்ட்லி அவருடைய படங்கள் அப்படி தான் இருக்கும். ஹாரர்னா கூட ஒரு சில சூப்பர் நேச்சுரல் ஹாரர், இன்னொரு பக்கம் சுமார் ரத்தம் தெறிக்க ஸ்லாஷர் ஹாரர் மாதிரி படங்கள் தான் எடுப்பாப்புல. வேறு லெவலில் மிரட்டி விடக்கூடிய படங்களாகத்தான் இருக்கும் அவருடைய படங்கள். உதாரணத்துக்கு அவருடைய படங்களே பல படங்கள் நம்ம விமர்சனம் பண்ணிட்டோம், அதை ரசிகர்கள் ஆல்ரெடி கொண்டாடி தீர்த்துட்டாங்க. வேறு மாதிரி இருக்கு ப்ரோ, அந்தந்த ஜான்ராவுக்கு வேறு லெவலில் தெறிக்க விட்டுருக்காரு இந்த படத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம சேத்தன் ஸ்லேவ்ஸ் படமாகட்டும், அதனுடைய பார்ட் 2 கம்யூனியன் ஒரு படம் வந்தது, அதுவாகட்டும், இம்பெட்டிகோர் ஆகட்டும், தி குயின் ஆஃப் பிளாக் மேஜிக் ஆகட்டும், வேறு என்ன படம் விமர்சனம் பண்ணோம், இந்த கிரேவ் டார்ச்சர் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது.
எல்லா படங்களுமே அந்தந்த ரகத்துக்கு வித்தியாசமான படங்கள், டெஃபினட்டாக நம்மளை மிரட்டி விடக்கூடிய படங்களாகத்தான் இருக்கும். அப்படி ஒரு இயக்குனர்கிட்ட இருந்து அடுத்த படம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு. எப்பயுமே ஜோக்கோனூருடைய படங்கள் அப்படின்னாலே நம்ம ஹாலிவுட்டில் ஜேம்ஸ் வானுடைய படங்கள் எப்படி நம்ம எதிர்பார்ப்போமோ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். என்னதான் அந்த வட்டம் பண்ணி வச்சிருக்காப்லன்னு பார்ப்போம் அப்படின்னு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கதைக்களத்தை செம்மையாக ஆரம்பிச்சிருப்பாப்புல, சூப்பராக முடிச்சிருப்பாப்புல. லாஸ்ட்டு ஒரு 30 நிமிஷம் ஃபயராக பறக்கும். வேறு மாதிரி ஐயோ என்ன ஆக போதோ அப்படிங்கிற அளவுக்கு பதபதைப்பாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. கடைசி ஒரு 30-40 நிமிஷம். ஆனால் இன்பிட்வீன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 மினிட்ஸுக்கு மேலே கொஞ்சம் படம் ஜவ்வாய் இழுத்துட்டு தான் போயிருச்சு. அது இன்னமே கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உதாரணத்துக்கு நம்ம கதாநாயகனும் சரி, அந்த ரகுடு பாய் ஒருத்தர், அந்த கேங்குடைய லீடராக ஒரு பையன் இருக்கான் இல்லையா, இந்த 2 பேத்துக்கும் இடையில் என்ன கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆச்சு, அதனுடைய கான்சிக்வன்சஸாக என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் வளவலா கொலவலாக நடுவில் இழுத்து தள்ளிட்டாங்க. அதை இன்னும் கிறிஸ்பாக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த படம் பார்க்கும்போது நமக்கு நம்ம விஜய் நடித்த மாஸ்டர் படம் ஞாபகம் வரதெல்லாம் இருக்கட்டும், உண்மையாக 1994 கமல் நடித்த நம்ம ஒரு படம் தான் ஞாபகத்துக்கு வந்தது எனக்கு. ஏன்னா இதே மாதிரி இதெல்லாம் என்ன காலேஜ், இது என்னத்தை தேர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு காலேஜுக்கு அப்படியே லெக்சர் மாதிரி கமல் ஜாயின் பண்ணுவாப்புல. அந்த காலேஜில் இதெல்லாம் தேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கதாபாத்திரமாக இந்த மாதிரி ஒரு கும்பல், அதில் உருப்படவே உருப்படாத ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை கரண் பண்ணியிருப்பாப்புல. செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தில். அதுவும் கமல் மாதிரி ஒரு ஃபினாமினல் ஆக்டருக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே கரண் ரகுங்கிற பேரில் ஒரு சில படங்கள்லாம், நிறைய படங்கள் அவர் பண்ணியிருந்தா கூட, குழந்தை நட்சத்திரமாக நிறைய படம் பண்ணியிருக்காரு அவர். அப்படிலாம் பண்ணியிருந்தா கூட அந்த நம்மவர் தான் அவருக்கு பேர் சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் செம்ம படமாக அமைஞ்சது. அந்த படத்தில் தான் முதல்ல கரண் அவருக்கு பேர் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு கரண்கிட்ட இருந்து அந்த படத்தில். அந்த மாதிரி இந்த படத்துடைய உள்ளனும் இவன் மனுஷனே கிடையாது, இவன் இந்த ஜென்மத்தில் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு பார்க்கும்போதே வரும். இவன் திருந்த மாட்டான், அவனை முடிச்சு விட்ருங்க அப்படின்னு படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு தோணும். அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பினுடைய உச்சத்தில் ஒரு மனுஷன் எப்படி பிஹேவ் பண்ணுவானோ அப்படி ஒரு கதாபாத்திர வடிவமைப்பது அந்த வில்லன் ஆர்டிஸ்ட் அட்டகாசம் பண்ணி சும்மா தெரிக்க விட்டுருந்தாப்புல. அதை மார்கன் ஒய் அப்படிங்கிற நபர் தான் ஹீரோவாக பண்ணியிருந்தாப்புல. அந்த வில்லனாக பண்ணவரும் செம்மையாக பண்ணியிருந்தார். சப்போர்ட்டிங் காஸ்டில் எல்லாருமே உள்ளே வந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே என்னென்ன அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையோ நீட்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அடல்ட் கான்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் செக்ஷுவலாக எதுவுமே கிடையாது. பட் வயலண்ட்டான காட்சி அமைப்புகள், உயிரோடலாம் ஆளை கொளுத்தி விடுற மாதிரி காட்சி அமைப்பெல்லாம் உள்ளே இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கு இந்த படம் தேவை கிடையாது. இது A-certified படம், மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் செக்ஷுவலாக எந்த ஒரு போர்ட்ரேலும் பெருசாக இல்லை. நீங்கள் பார்த்துட்டதுக்கப்புறம் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை வேணால் நீங்கள் எடுங்க. என்கிட்ட கேட்டால் நான் ஜோக்கான் ஒரு படம் அப்படிங்கிறனால மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு போய் பார்த்தேன். அதனால கூட இந்த படம் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லைங்க, ஒரு டீசென்ட் வாட்ச், ஒரு ஓகேஷ் வாட்சுங்கிற லெவலில் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு. ஜோக்கான் வரனே யாருன்னே தெரியாத நபர்களுக்கெல்லாம் சும்மா நம்மளை நம்பி பார்க்குறீங்க அப்படின்னா பொழுது போலனா பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. அந்த எக்ஸ்பெக்டேஷனை மைண்டில் வச்சுட்டு போய் பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள். பட் கடைசி 30-40 நிமிஷம் சும்மா தெரிக்க விட்டுருந்தாங்க. அது மட்டும் டெஃபினட்டாக நம்மளால் சொல்ல முடியும். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.